வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம் செய்த அதிலிருந்து 2 விதமான சேவை செய்ய போகிறோம். ஒன்று தக்காளி சேவை, ஒன்று லெமன் சேவை. இது இடியாப்பம் மாவு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்பம் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி அந்த இடியாப்பத்திலேருந்து செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் ஒரு பவுலில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த மாவில் நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும். ஊற்றி கரண்டியால் நல்லா நம்ம கிளறி விடணும். ஏன்னா நம்ம கை போட்டு கிண்ட முடியாது. கொதிக்கிற தண்ணி பாருங்கள், ஆவி பறக்கிற மாதிரி ஊற்றுறோம் பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடணும். பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரண்டியால் கிளறி விடணும். ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டாலும் இடியாப்பம் பிடிய வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி பக்குவம் பார்த்து கலரணும். மாவில் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். அந்த தண்ணி எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி நல்லா கிளறணும். மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி நம்ம அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி இப்போ ஆறிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம கை போட்டு பிசையலாம். நல்லா ஆறின பிறகு நல்லா பதமாக பிசையணும். ரொம்ப தண்ணியை விட்டுடக்கூடாது, ரொம்ப கெட்டிமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தண்ணி வச்சு அதுக்கு பிறகு இட்லி தட்டில் ஆயில் விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கணும். எல்லா இதுலேயும் நல்லா தடவிக்கணும். இடியாப்பத்தட்டு இருந்தால் இடியாப்பத்தட்டுலேயும் பண்ணலாம். நான் இங்கே உங்களுக்கு இட்லி தட்டுலேயே ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா எல்லா இடமும் எண்ணெய் தடவி விட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா எல்லா இடமும் தடவிடணும். இப்போ இடியாப்ப குழாயில் நம்ம மாவு எடுத்து போட்டு அந்த தட்டில் நம்ம போட்டு இப்போ நம்ம தட்டில் பிழிஞ்சுக்கணும். உதிர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் நம்ம இடியாப்பன்ற சேஃப் வரணும்னு கூட அவசியம் இல்லை. இப்படி நம்ம பிழிஞ்சிக்கலாம். அதனால தான் நான் இட்லி தட்டில் பண்ணியிருக்கேன். இது ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு ஆவி வந்தாலே இது வெந்துடும். இப்போ பாருங்கள், இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம இதை ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம வேறு ஒரு தட்டில் வச்சு மறுபடியும் வைக்கணும். இது மாதிரி நம்ம ஒரு 4-5 செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 செய்கிறதுனால ஒரு 4-5 இருந்தால் தான் சரியாக போதுமானதாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 இடியாப்ப அளவுக்கு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது 2 சேவை செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த இடியாப்பத்தெல்லாம் நம்ம உதிர்த்துக்கணும். அதாவது சின்னதாக ஆக்கிக்கணும். இது மொத்தமாக இருக்குது இல்லைங்களா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில். இதை நம்ம சின்னதாக உதிர்த்துக்கணும். நம்ம கை வச்சு கொஞ்சம் சூடு ஆறணுன்னே, நான் ஹாட் பாக்ஸ் வச்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம வெளியிலையும் வைக்கலாம். நான் ஹாட் பாக்ஸ் வச்சேன். நம்ம உதிர்த்துக்கணும். நல்லா ஓரளவுக்கு உதிர்த்துக்கணும்.
அது ஈஸியாக உதிர்ந்து வந்துடும். அவ்வளோதான், இது மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும். இப்போ வருது தக்காளி சேவை. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகம் வேணால் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கினா போதும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் சவுந்து வரும்போது கடுகு போடணும். கொஞ்சம் கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து விடணும். வெங்காயம் சேர்த்து வதக்கணும், கொஞ்சம் நேரம் வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடணும். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கணும். வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்து விடணும். தக்காளி சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சு இடியாப்பம் பண்ணியிருக்கோம். அதனால் வேண்டி கொஞ்சம் உப்பு தான், இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கணும், மாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால. உப்பு சேர்த்து வதக்கினா தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்சுக்கிற அந்த சேவையை எடுத்து இதில் போடணும். நான் ஒரு 2 இடியாப்பத்தை உதிர்த்து வச்சுக்கிறேன் இதுக்கு தனியாக. இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் ஆகணும், எல்லாம் கலரணும். அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாம் இதில் நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலரணும். சிம்மில் வச்சுக்கிட்டு கூட கலருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இது கலரும்போது, சேவை போட்டு கலரும்போது நீங்கள் சிம்மில் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அதெல்லாம் வதங்கிடுச்சு, இது போட்டு நம்ம வதக்கணும், அவ்வளோதான். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கலரிக்குங்க. எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே மல்லித்தழை தூவி லைட்டாக கிளறி நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தக்காளி சேவை. இது வந்து சாப்பிட நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ லெமன் சேவை செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு. இங்கே சின்ன எலுமிச்சம்பழம், அதாவது சின்ன லெமன், ஒரு குட்டி லெமனில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். போட்டு இது பொரிஞ்சு வரணும். கடுகு பொரிஞ்சிட்டு அந்த பருப்புங்களாம் செவந்து வரணும். நல்லா பருப்புங்க கொஞ்சம் செவந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு பச்சை மிளகாய், அதை போட்டு கலரணும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு கலரி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். இது லெமன் சேவைன்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம உதிர்த்து வச்சுக்கிற சேவையை அதில் போட்டு கலரணும்.
லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். அதனால் லைட்டாக போட்டுக்கணும். நிறைய போட்டால் தூக்கலாகிடும். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ அந்த அரை லெமனில் எல்லாம் பிழிஞ்சு விடக்கூடாது. லைட்டாக ஒரு 6-7 ட்ராப்ஸ் தான் போதும். அதை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். லெமன் பிழிஞ்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லெமன் பிழிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கணும். லெமன் பிழிஞ்ச பிறகு நம்மளுக்கு இதுவில் இருந்தால் நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே ஷூட் ஆகும். தக்காளி சேவைக்கும் ஷூட் ஆகும், லெமன் சேவைக்கும் ஷூட் ஆகும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை டின்னருக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.